ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் சிசிலியன் டிஃபென்ஸில் ஒரு கேம் லைவாக ப்ளே பண்ணி அனலைஸ் பண்ணோம். வாங்க இந்த வீடியோவில் என்ன ஓப்பனிங்கில் ஒரு கேம் ப்ளே பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஒயிட் 2002 ரேட்டிங் வச்சுருக்காங்க. நம்ம அவங்களோட ஒரு 16 பாயிண்ட் ரேட்டிங் அதிகமாக வச்சுருக்கோம். 2018 பான் D4 விளையாடிருக்காங்க. D4க்கு நம்ம D5 விளையாடலாம். பான் D4 கண்ட்ரோல் தி சென்டர் வித் த குயின் பான். நம்ம பான் D5 விளையாடணும். D4 D5 C4 D4 D5 C4 E6 E6 ப்ளே பண்ணால் குயின்ஸ் காம்பிட் டிக்ளைன். D into C4 ப்ளே பண்ணால் குயின்ஸ் காம்பிட் அக்செப்டட். பான் C6 ப்ளே பண்ணால் ஸ்லாவ் டிஃபென்ஸ். நான் மோஸ்ட்லி இந்த பானை கேப்சர் பண்ணிடுவேன். இந்த ஓப்பனிங் நேம் குயின்ஸ் காம்பிட் அக்செப்டட். இந்த நம்ம சென்டர் பான், அந்த குயின் பானை நம்ம கொடுத்துட்டோம். ரெண்டு சென்டர் பான் இருக்கு, கிங் பான் அண்ட் குயின் பான். குயின் பானை நம்ம கொடுத்துட்டோம். இப்போ சைடில் போச்சு. நெக்ஸ்ட் அவங்க எடுத்துப்பாங்க அந்த பானை. நம்ம சென்டரை கொடுத்துட்டு சென்டர் பானை கொடுத்துட்டு அவங்களுடைய சென்டர் நம்ம பிரேக் பண்ணணும். பான் E5 பான் E5 D into E5 குயின் into D1 கிங் into D1 தென் பிஷப் to E6 அப்படி லைன் போகும். இல்லை பான் D5 knight F6 attack this pawn bishop G5. okay, pawn D5 I play the move knight F6 attack the E4 pawn. If you play bishop G5 I can play the move bishop C5, but he play the move knight C3. knight C3 defending this pawn. E4 pawn அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன ப்ளே பண்ணோம் அப்படின்னா, இப்போ I play the move pawn B5. சப்போஸ் இங்கே கேப்சர் பண்ணால் the knight takes E4 ஐடியா. bishop G5 bishop G5 பின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மூவ் you can play the move knight into B5. பான் B4 விளாடணும். பான் B4னா பான் B4 குயின் A4 செக். C6 ஒரு மூவ் இருக்கு, கேப்சர், தென் குயின் டேக்ஸ் குயின், ரூக்ஸ் டேக்ஸ். A6 ஒரு மூவ் இருக்கு, A6 A4 பான் B4 knight A4 ஃபியூச்சரில் knight F3 knight E5. I think pawn B4 is the correct move. Pawn B4. Then next I want to move the bishop to C5. Queen A4 check. Bishop D7. Bishop into F6. Queen into F6. I think knight A4 will come. Knight E2. Bishop C5. Knight F3. Knight E2. Knight G3. Knight F5. Bishop C5 play பண்ணலாம். Bishop C5. Knight F3. இது தான் ட்ரபிளாக இருக்குது. இது ஒன்று தான் ட்ரபிளாக இருக்குது. ஓகே, பிஷப் C5 knight F3 bishop C5 knight F3 bishop into F2 king into F2 knight takes C4 then capture. I think this is the correct move. Bishop C5 bishop into F6 queen into F6 then knight F3 queen A4 check. Bishop D7 queen A5. yes, knight G3 bishop A6 queen A4 check. yes, bishop into F2 bishop கொடுக்குறோம், sacrifice for king into F2. then next move knight G4 check, queen takes G4 bishop takes G4 knight G4 check queen into G4 bishop into G4. இந்த பீஸ் போகுது, இந்த பீஸும் போகுது. இது ஒன்று தான் போகுதா? என்ன மூவ் பண்ணலாம்? நெக்ஸ்ட் மூவ் செக் வருமே, bishop A6. நெக்ஸ்ட் மூவ் செக் வருது, comes here bishop A6 knight F5 double O. okay, bishop A6 queen C2 then queen C2 next move. so okay, bishop A6 knight F3 knight F3 knight F3 knight D2 attack here queen C2 attack the C4 queen D6 queen A4 check knight D7 queen D6 queen D6 knight D2. ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு பொசிஷனு, பார்க்கலாம். queen B6 knight into G7 check king F8 bishop A6. பொசிஷன் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது. knight into G7 check king F8 knight E6 check pawn into E6. டயனல் செக் வரதுக்கு ட்ரை பண்ணுமோன்னு பார்க்குறேன். குயின்னு எல்லாமே கேப்சர் பண்ணி டயனலில் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் செக் வருமானு பார்க்குறேன் ஃப்யூச்சரில். இந்த நைட் எடுத்துகிட்டு அப்புறம் 23 நம்ம 13. எஸ், கேஸ்லிங் knight G4
Knight into f7, king. Yes, knight g4 is the best move, I think. Knight g4, knight into f7 check, king f8. இதில் பிளாக்குக்கு எவ்வளோ பிளண்டர் வருமோன்னு தெரியலையே. இன்னும் கொஞ்சம் ஓப்பனிங் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும். எவ்வளோ முறை ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் எங்கேயாவது கேமாக விளையாடும் போது ஞாபகம் வர மாட்டேங்குது. டேஞ்சரஸ் தான், கொஞ்சம் பார்த்தா விளையாடணும். பிஷப் இன்ட்டு f2, பிஷப் இன்ட்டு f2, குயின் இன்ட்டு f2, நைட் இன்ட்டு எல்லாம் போயிடுமே. இங்கே அட்டாக் வருது, இங்கே ஒரு த்ரெட் இருக்குது. நெக்ஸ்ட் பான் h3 வருமே. ஒரு பான் கேப்சர், தென் கேப்சர், knight into yes, I want to push the pawn b3 takes, check, knight d2 check. If you move here, queen d2, bishop b4, capture. ஒரு த்ரெட்டிங் வருது. knight into g7, knight into g7, king f8, next check. If you move the queen here, queen e2 check, knight d2 capture, here to b3, bishop b4 check, king d1. yes, check கொடுக்கலாம். செக் கொடுத்தா comes here, king மூவ் ஆகும். இங்கே தான் ப்ரெஷர் கொடுக்குறோம் நம்ம. 1 2 f2க்கு தான் ப்ரெஷர் போயிட்டுருக்கு. அது யார் ரிலீஸ் பண்ணணும்? டேக்ஸ் கேப்சர், பிஷப் இன்ட்டு a6. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிஷப் இன்ட்டு a6னா b இன்ட்டு c2, குயின் லாஸ். அவங்களுக்கு குயினை மூவ் பண்ணணும். சப்போஸ் ரூக் இன்ட்டு a6, நைட் இன்ட்டு a6, பிஷப் இன்ட்டு a6 செக் கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே கேப்சர் பண்ணிக்கலாம். ஒரு மூவ் இருக்குது. வேறு ஏதாவது ஐடியா இருக்கா? நைட் டேக்ஸ் e5 ஏதாவது வருமா? எஸ், ஒரு செக் எதிர்பார்த்தது தான். போன முறை ஒரு டெம்போ விட்டுட்டோம். இந்த நைட் f5 வந்து இந்த குயின் த்ரெட் பண்ணிச்சு இல்லையா? இந்த முறை கேர்ஃபுல்லாக விளாடணும். ஒவ்வொரு டெம்போ ஒவ்வொரு த்ரெட்டும் அவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆகிடும். அடுத்து செக் வருதா அப்படின்னு பார்க்கணும். இட்ஸ் ஓகே. கிங் f8 இங்கே செக் கொடுக்கலாம். கேப்சர், நைட் e6 செக், பான் டேக்ஸ். கேஸ்லிங் பண்ணிவிடுவாங்களா ஃபியூச்சரில்? இங்கே அட்டாக் இருக்குது, அங்கே ஒரு அட்டாக்கு, இங்கே ஒரு அட்டாக்கு. பான் வந்து இந்த குயினை த்ரெட் பண்ணுது. அங்கே ஒரு த்ரெட் இருக்கும்போதே இங்கே செக் கொடுத்தாங்க. இப்போ இந்த நைட்டும் த்ரெட்டில் இருக்குது. கிங் வந்து இங்கே கேப்சர் பண்ண போகுது, இல்லைனா பான் வந்து அந்த குயினை கேப்சர் பண்ண போகுது. ரெண்டுத்தையும் சேவ் பண்ணும் ஒரே டைமில் அவங்க. இந்த குயின்ஸ் கேம்பிட் அக்செப்டட் வந்து கொஞ்சம் அப்படி தான். இந்த பான் ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அக்செப்டட் விளையாடினா இப்படி தான் போகும். இது விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் வர ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த பொசிஷன் தெரிய வரும். சரி, இங்கே ஒரு வீக் ஆகி போச்சு இப்போது. வெரி குட், தட்ஸ் த மூவ் ஐ வாண்ட். அதான் எதிர்பார்த்துருந்தேன். பின் பண்ணிட்டா திங்க் பண்ணிட்டு பின் பண்ணுங்க. எஸ், கேப்சர், செக். ஓகே, குட், தட்ஸ் த மூவ் ஐ வாண்ட். இதான் எதிர்பார்த்துருந்தேன். எஸ், திருப்பி இங்கே செக் வருதா? கிங்கால் தான் கேப்சர் பண்ணணும். பிஷப்பால் கேப்சர் பண்ணிடக்கூடாது. இங்கே செக் கொடுப்பாங்களா? அதை அட்ராக்ட் பண்ணுறது பார்க்குறாங்க, திரும்ப அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இங்கே கிங்காலே கேப்சர் பண்ணிக்கலாம். அடுத்த செக் வருதா? வெரி குட், தட்ஸ் த மூவ் ஐ வாண்ட். எஸ், நெக்ஸ்ட்டு செக், பிஷப் இன்ட்டு டி2 செக். எஸ், எல்லாமே உடச்சி விட்டுணும். ஒரு செக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். இங்கே நைட் வேறு வரும், அது வேறு பார்க்கணுமே. பீஸ் டெவலப் ஆகணும், அதான் பார்க்குறேன் நான். வேறு ஒன்றும் இல்லை. லுக் வந்து இப்போ பீஸ் அங்கன்னு ஒன்று இருக்குது. நைட் ஃபியூச்சரில் இங்கே வந்துட்டு எங்கெங்கெல்லாம் போகணுன்னு பார்க்கணுமே. கேப்சர், ரூக் டேக்ஸ், h3 ஒரு மூவ் வரும் பொழுது. நைட் டேக்ஸா கிங் டேக்ஸான்னு பார்க்கணும். நைட் இன்ட்டு விளாட்றாங்களா? ரூக் இன்ட்டு விளாட்னா திருப்பி நைட் இங்கே வரும். நைட் இன்ட்டு a2 ரூக்கு அட்டாக் த்ரெட் பண்ணலாம். திருப்பி ரூக் வந்து a1, திருப்பி ரூக் h1 வரணும். ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் மேனேஜ் பண்ணிக்கலாம் பொசிஷனை. h3 தான் கொஞ்சம் ட்ரபுளாக இருக்குது. நைட்டில் தான் கேப்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் கிங்கால் கேப்சர் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. திருப்பி குயினை கொண்டு போய் செக் கொடுக்கலாம்.
எஸ். செக் கொடுத்தா திருப்பி நைட்டால் பிளாக் பண்ணிப்பாங்க இல்லையா? குயின் B4 செக், நைட் D2. நெக்ஸ்ட்டு இந்த H3 வருது இது இல்லையா? அது ஒரு மூவ் இருக்குது. அதான் எப்படி விளையாடுறதுன்னு யோசிக்கிறேன் நான் இப்போது. பான் H3 வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுதானே இப்போ ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு மூவ் த நைட்டு தான் மூவ் பண்ண போகிறேன். இட்ஸ் நைட் F6, த நைட் E4. ஓகே, நைட் F6. குயின் இருக்கிற வரைக்கும் தான் இது நைட் எடுக்க முடியும். நைட் D2. ஃபஸ்ட்டாக விளாடணும் 6-15. இப்போ அடுத்த இன்னொரு நைட்டு நம்ம இப்படி ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஒரு நைட் இன்னொரு நைட் சப்போர்ட் பண்ணிக்கும், அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் த மூவ். கேஸ்லிங் பண்ணிடுவாங்க பொழுது. D7. நெக்ஸ்ட் மூவ் கேஸ்லிங் வந்துடும் பொழுது. எஸ். நெக்ஸ்ட் மூவ் நைட் கம்ஸ் மூவ். நைட்டு எங்கே ஒரு C4 வருமே. ஏதோ ட்ரபிள் இருக்குது. ஏதோ த்ரெட் வருதான்னு பார்த்துக்கணும். டெம்போ அடிக்கடி வருதான்னு பார்த்துக்கணும் ஒரு முறை. அது ரொம்ப முக்கியம். அந்த டெம்போ வருதா இல்லையான்றது நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கணும். நம்ம இல்லைன்னா கஷ்டம். ஒரு டெம்போ வருது, எங்கே வருது இல்லையா? எஸ். குயின் B4. அவங்க டெம்போ கொடுக்க முன்னாடி நம்ம கொடுக்கணும். சப்போஸ் இங்கே கேப்சர் பண்ணுறேன்னு வச்சிங்களா, 19D4. தென் பிஷப் கம் டு E7 செக்கு. அப்புறம் இந்த பீஸ் போகுது பாருங்கள் ஃபோர்க்கில். பிஷப் E7 செக். ஒரு 19D4 விளாடின உடனே 19D4க்கு பிஷப் E7 செக். இங்கே ஃபோர்க்கு வருது பாருங்கள். அப்போ என்ன விளையாட முடியும்? அதனால் இப்போ கேப்சர் பண்ணக்கூடாது. இதை பற்றி த்ரெட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அது எப்படி போகுதுன்னு அதுக்கேற்ற மாதிரி விளையாடிக்க வேண்டியது தான். ஏன்னா பிளாக் ஒயிட் கிங் இஸ் வெரி சேஃப், பிளாக் கிங் இஸ் வெரி வீக்கு. ரொம்ப வீக்காக இருக்குது பிளாக் கிங்கு. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும். இப்போ எனக்கு ஐடியா என்னென்னா, ரூக்கு எப்படி எடுக்கிறது, அதான் இப்போ எனக்கு ட்ரபுளாக இருக்குது. ரூக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு தெரியலையே. இடம் விடமா வந்துடுமான்னு தெரியலையே. ரூக் E8 வச்சா கிங்குக்கு மூவ் இல்லையே. இந்த நைட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே F5ல. எப்படி விளையாடுறது? சரி, ஓகே. ஐ வாண்ட் டு ப்ளே திஸ் மூவ். பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ரூக் G8. இது ஆஃப் ஓப்பன் ஃபைல். இங்கே கொடுத்துடலாம். இந்த கிங்குக்கு மூவ் இல்லை. அதுக்கப்புறம் எப்படியும் வர முடியாது. E7 இந்த டயகனலில் பிஷப் கவர் பண்ணுது. இங்கேயும் வர முடியாது. அதுக்கப்புறம் இந்த ஒரே ஸ்கொயர் தான் இருக்குது. இந்த G8 ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் பார்க்குறேன் நான். அப்புறம் ஓன் பீசஸை கொண்டு வந்து பிளாக் பண்ணிவிட்டு அப்புறம் சுந்தரமேட்டு ஏதாவது வருமானு யோசிக்கிறேன். அது போல் அதனால தான் வந்து இந்த மூவ் விளாடுறேன். 14-3 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விளாட்ணும். நெக்ஸ்ட் ஆண்டு முதல் ரூக் டு G4. இந்த ஒரு ட்ரபுள் தான் எனக்கு இப்போது. பாருங்க, ஃபோர்க்கில் எதுவும் வந்துடக்கூடாது. ஒரே ட்ரபுள் தான். என்ன விளையாடுவாங்க தெரியலையே. F4 எதாவது விளையாடுவாங்களா பார்க்கலாம். செக் எதாவது கொடுக்க முடியுமா? குயின் அப்பு விட குயின் இருக்குது. அவங்க 2 நைட்டுக்கு இது 2 நைட் வச்சுருக்கேன். 2 ரூக்குக்கு 2 ரூக்கு. பிஷப் வர்சஸ் தான். ரூக் கூட கொடுத்துலாமான்னு பார்க்குறேன் நான். ப்ராப்ளம் அங்கே தான் ப்ராப்ளம். எனக்கு கால்குலேட் பண்ணி விளாட்ணும். டைம் வேறு இல்லை கால்குலேட் பண்ணுறதுக்கு. ரூக் கொடுத்த கூட நான் எடுத்துலான்னு பார்க்குறேன். அந்த பிஷப்பு ஒரே ட்ரபுளாக இருக்குது. எப்படி விளாட இதுமாதிரி விளையாட வேண்டியது தான். பாரு, குயின் வச்சிருந்தா கூட நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் அந்த கேமுக்கு முடிக்க முடியல பாருங்க. தெரியுதா? க்ளீன் பண்ணிடலாமா? அதுக்கு பதில் நான் நைட் எடுத்துலான்னு பார்க்குறேன். இதுதான் நைட்டு தான் ட்ரபிள் பண்ணுது எனக்கு. நைட் எடுத்துடலாம் பேசாமல். பிளான் நைட்டு தான் பிளான். நைட் தானே ட்ரபிள் பண்ணுது. இங்கே F5ல லேண்ட் ஆகிட்டு லேண்ட் ஆகிட்டு ரொம்ப ட்ரபிள் பண்ணுது நைட்டு. நைட்டு எடுத்துடலாம். இந்த கிங்கே மூவ் பண்ண முடியல. இந்த E7 G7லாம் மூவ் பண்ண முடியல. ரொம்ப ட்ரபிள் பண்ணுது இந்த நைட்டு. லேண்ட் ஆகிட்டு ரொம்ப ட்ரபிள் பண்ணுது. இந்த நைட் நம்ம வந்து துரத்தவும் முடியாது. ஏன்னா இதை துரத்துனா பான் இருந்தால் ஈஸியாக துரத்தலாம். இங்கே G7ல பான் இருந்துன்னா துரத்தலாம், எல்லாம் துரத்தலாம். ஆனால் இங்கே கேப்சர் நைட் டேக்ஸ் கேப்சர். எஸ். பானை புஷ் பண்ணிடலாமா? எவ்வளோ எடுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. நைட்டு அங்கே திருப்பி இந்த நைட்டு இங்கே வந்துடும் பொழுது எடுத்தா ஓகே. வேண்டு புஷ் தான் பான் புஷ் எடுக்கட்டும். ஒரு நைட்டுக்கு ரூக் கொடுத்து திருப்பி இன்னொரு நைட்டு வந்து லேண்ட் ஆகிட போகுது. வெரி ஸ்ட்ரகிள் ஆகிடும். அதுக்கு தான் பார்க்குறேன், வேறு ஒன்றுத்துக்கு இல்லை. இந்த லைட்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப தொல்லை பண்ணிச்சு நம்மளை. ஆஃப்லைன் காட்டுது. அச்சோ, என்ன ஆஃப்லைன் காட்டுது திடீர்னு? கடவுளே.
கொஞ்ச நேரம் நெட்வொர்க் இஷ்யூவால் இந்த சிஸ்டத்தில் என்னால் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மொபைலில் கொஞ்ச நேரம் அப்படியே அதில் கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணேன். இப்போ தான் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஐ வாண்ட் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண போகிறேன். அதான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் தான் எப்போவுமே பீஸ் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். நான் ரூக்கை கொடுத்து ஒரு நைட்டு எடுத்தேன், எஃப்ஐ நைட்டு. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இது த்ரெட்டு வரக்கூடாது. அதுதான் ஒரு த்ரெட்டு வந்தால் அவங்களுக்கு பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகிடும். கேப்சர் த்ரெட்டு வந்துடக்கூடாது. விளையாடும்போது த்ரெட்டு வந்துச்சுன்னா ப்ராப்ளம். அதை மட்டும் பார்த்துக்கணும். சொல்லுவாங்களா? பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. என்ன ஐடியா? பான் E4 ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வாங்க. இந்த கிங், ஏன்னா இந்த இடத்துல ப்ராப்ளம் வரக்கூடாது. அதாவது ரூக் வந்து E8 செக், இந்த பிஷப் டயனில் கவர் பண்ணி இந்த நைட்டு போனதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் மேட் வரக்கூடாதுன்னு கிங்கை மூவ் பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. கேப்சர் செக் கொடுப்பாங்களா? சரி, நைட் இன்ட்டு இது கேப்சர் பண்ணாங்க. செக் கொடுத்து குயின் B1 செக் கொடுத்து அதுக்கப்புறம் இதை கேப்சர் பண்ணணும். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ இங்கே த்ரெட் கொடுத்தா இங்கே செக் கொடுக்க வேண்டியது தான். குயின் C1 செக் கொடுத்து அதுக்கப்புறம் எடுக்கணும். த்ரெட்டு வருது, திருப்பி த்ரெட்டு வருது. அதெல்லாம் ட்ரபுளாக இருக்குது. பின் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம், இருங்க. ஓகே, பின் பண்ணியிருக்குல்ல, நெக்ஸ்ட்டு கேப்சர் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இப்போ வரி பண்ணிக்க தேவை, விடுங்க. எஸ், கிங் அப், கிங் E8 ப்ளஸ் பான். செக் கொடுக்கலாமா? செக் கொடுக்குற என்ன யூஸ் இருக்குது? செக் அட்டாக் த ரூக் எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ரூக் எங்கே வருமோ எப்படியாச்சும் வின்னு டிஸ்கவரில் கொடுத்தாலும் சரி. இப்போ ரூக் வந்து நாங்கள் விளையாடுறோம். எங்கள் ரூக் வந்து E3 வருதுன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன ப்ளே பண்ணுவேன்? குயின் இன்ட்டு D2. ஒன்றும் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாம். குயின் போனால் கூட பரவாயில்ல, பீஸை பொண்ணு வரும். பான்னு 3 பான்னு பாஸ் பண்ணாது. இதெல்லாம் பாஸ் பண்ண பார்க்கலாம். எப்படி கொடுத்தா ஆகணும். ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது பொசிஷனு. குயின் எக்ஸ்ட்ரா இருந்து கூட கேமில் அவ்வளோ குயிக்காக முடிக்க முடியல. 39 மூவ் ஆகிடுச்சு. இதில் வர ஏற்கனவே டைம் ட்ரபிள், இதில் நெட்வொர்க் இஷ்யூ. எப்படி இந்த முறை நான் என்ன பண்ண போகிறேன்? ரூக்கை மூவ் பண்ணுவாங்க. ஐ திங்க் மூவ் த ரூக் E3, குயின் இன்ட்டு D2, ரூக் இன்ட்டு E4 செக், knight into E4, then bishop into D2, then knight into D2. அவ்வளோதான். அப்புறம் எல்லா பீஸும் நம்ம எடுத்துருவோம். நம்ம போர்டில் பான் தான் இருக்குது. நம்மளுக்கு பாஸ் பான் வந்து இங்கே A4ல் இருக்குது. நம்ம வந்து இதை இப்போ ஃப்யூச்சரில் ப்ரொமோட் பண்ண வேண்டியது தான். இந்த முறை கண்டிப்பாக குத்தாகணும் அவங்க ரூக்கை. ஒன்று ரூக்கை மூவ் பண்ணணும். இல்லை இந்த முறை பீஸ் எல்லாமே எடுக்க போகிறேன் நான். டிசைன் பண்ணிடுவாங்களோ? இன்னும் குயின்ஸ் கேம்பிட்ட அக்செப்ட் கொஞ்சம் ஓப்பனிங் நல்லா பார்க்கணும். நிறைய வேரியேஷன் வருது. அந்த B5 வேரியேஷன் பார்த்துட்டு தான் வந்தேன். அவ்வளோதான். ரீசெண்ட் பண்ணிட்டாங்களா? ஓகே, குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேமை நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். இதில் எத்தனை பிளண்டர் வருமோ, எத்தனை மிஸ்டேக்ஸ் வருமோ பார்க்கலாம். பரவாயில்லையே, ஒரு பிளண்டர் கூட வரலையே. ஒரே ஒரு மிஸ்டேக். கரெக்டாக தான் விளையாட இருக்கும் பொழுது. இந்த கேம் தானே இது. ஓகே, பரவாயில்லையே. 93 விளையாடி இருக்குமே. அக்யூரசி 0 பிளண்டர், ஒரே ஒரு மிஸ்டேக்ஸ். என்ன மிஸ்டேக்னா knight G4 is the mistake. knight G4 mistake. B3 was best. B3 இல்லைன்னா ஓகே. அதெல்லாம் முதல்ல பார்த்தேன். B3 இல்லாமல் இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கலான்னு பார்த்தேன் நான். சரி, B3 கேப்சர் இதே தான். ரூக் தான். சரி, ரூக் டேக்ஸ் தென் டபுள் ஓ அப்படின்னு சொல்லுது. நம்ம விளையாடுறது என்ன ப்ராப்ளம்? அப்போ ஏன் கேப்சர் டெம்போவோட வருது. அடுத்தது டெம்போவோட வருது. சரி, பிஷப் இன்ட்டுனா கூட ரூக் இன்ட்டு கேஸ்லிங் பண்ணிக்கலான்னு சொல்லுது. இப்போ நம்ம ப்ளே பண்ணதில் என்ன மிஸ்டேக் வந்துடுச்சு? நம்ம இங்கே விளையாடணுமே. விளையாடுறதுல என்ன மிஸ்டேக் வந்துடுச்சு? அதுக்கப்புறம் நான் விளையாடிருக்கேனே. B3 கேப்சர் இங்கே செக்கு வருது, ஒரு மூவ் அப்படின்னு பார்க்குது. இப்படி இருந்தாலும்
செக் கொடுத்ததுக்கப்புறம் கிங்கை மூவ் ஆனப்புறம் குயினை மூவ் போயிடுவாங்கல்ல, பண்ணிடுறாங்கல்ல. ஏன் குயின் D2 அவங்க பிளண்டரே கொடுக்கல அவங்க? குயின் D2 பேர் எப்படி மூவ் பண்ண என்ன நடக்கும்? செக் கிங் மூவ் கண்டினியூ. செக் செக் மேட் இன் 9 மூவ் மேட் வருது. செக் மூவ் திருப்பி செக் கிங் மூவ் அப்படி கண்டினியூ மேட்டு வருது. இது அப்படியே 6 மூலம் அப்படியே 9 மேட் இன் 9 அது எப்படி போனால் என்ன வரும் அப்படி கண்டினியூ. செக் திரும்ப செக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிங்கை அப்படியே க்ளோஸ் பண்ணே வராங்க. அப்படி மொபிலிட்டி கிங் மொபிலிட்டியாக க்ளோஸ் பண்ணே வராங்க. செக் மேட்டு. ஸோ அதனால தான் இது மேட் இன் 9 வருதுன்றதால வந்து அந்த குயின் வந்து பிஷப்பால் பின் பண்ண மாதிரி வந்தது இல்லையா, அது ஓகேன்னு சொல்கிறாங்க. இல்லைனா மேட் இன் 9 வரும், குயின் வேற எங்கே மூவ் பண்ணாலும் மேட் இன் 9 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்படி ப்ளே பண்ணால் மேட் இன் 2 வருது, குயின் வந்து D1 ப்ளே பண்ணால். செக் மூவ் ஆகுமா, மேட் இன் 1. அதனால தான் அந்த குயின் வந்து குயின் D2 வந்தது வந்து மிஸ்டேக் மூவ் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா எல்லாம் மேட் இன் 9 மேட் இன் 2 இந்த மாதிரி வருது, எப்படி இருந்தாலும் அன்ப்ரிவென்டபிள் செக் மேட்டாக வருது. ஸோ அதனால் குயினை கொடுத்து எப்படி இருந்தாலும் பிளாக்குக்கு அட்வான்டேஜ் தான். -3.9 பிளாக்குக்கு அட்வான்டேஜ் தான். அதெல்லாம் கேமை கொண்டு போகிறாங்க இல்லையா அப்படியே. சரி, இந்த கேமில் ஃபுல்லாகவே பார்த்துடலாம் பிளண்டர் மிஸ்டேக்ஸ்னு, ஏன்னா டைம் அதிகமாக ஆகுது. ஒயிட்னு வந்து D5 வந்து மிஸ்டேக் மூவ் அப்படின்றாங்க. D5 பேர் நைட்டு F3. இதெல்லாம் வேரியேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் லைன் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி மூவ்ஸ்லாம் இருக்குது. ஓப்பனிங்ஸ் மூவ்ஸு இது மாதிரி நைட் F6 நைட் 6 இதெல்லாம் ஓப்பனிங் லைனே இருக்குது. இதெல்லாம் ஓப்பனிங் இதுக்கப்புறம் எதனா மிஸ்டேக் வருதா அப்படின்னு பார்க்கலாம். இது பாருங்க, இந்த நைட் F5 இது மிஸ்டேக், அது பேர் குயின் C2 விளாட்ணும். என்ன குயின் நைட் F5 மிஸ்டேக் மூவ், குயின் C2 வரது பெஸ்ட் அப்படின்றாங்க. இது பேர் குயின் C2 விளாட்ணும் அப்படின்றாங்க. குயின் C2 அதுக்கப்புறம் இது ஒரு லைன் இப்படி போகுது. இது வந்து ஒரு இன்பேலன்ஸ், இது இன்பேலன்ஸ்டு பொசிஷனாக தான் போகும். அந்த குயின்ஸ் கேம்பிட் அக்செப்டட் வந்து இப்போ நமக்கு முன்னாடி விளையாட கேம்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் அந்த பான் ஸ்ட்ரக்சர், இந்த பேக்வேர்டு பான், அப்படியே டெம்பரரி ஐசோலேட் பான், டபுள்டு பான், அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் கேமில். அந்த குயின்ஸ் கேம்பிட் அக்செப்ட் இப்படி தான் போகும். அது லைனு நம்ம ஓப்பனிங் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வரணும். அதெல்லாம் ஓப்பனிங் மூவ்ஸ், நான் பார்த்த ஓப்பனிங்ஸ் மூவ்ஸ் இதெல்லாம். இது சரி முடிச்சுட்டு நான் அப்புறம் ஓப்பனிங்ஸ் வரும்போது சொல்கிறேன். இட்ஸ் ஓகேவா, இப்படி தான் விளாட்ணும். குயின்ஸ் நைட் F5 விளாண்டு மிஸ்டேக்கும் குயின் C2ன்னு விளாட்ணும். ஓகே, அது இப்படி தான் போகும்னு கரெக்ட் செட் சொல்ல முடியாது. ஓகே, இருந்தாலும் அது மிஸ்டேக்ஸ் மூவ்னு சொல்கிறாங்க. நம்ம கரெக்டாக தான் ஓரளவுக்கு. நான் என்ன திங்க் பண்ணேன், சரி இது போனால் பரவாயில்ல, இப்போதைக்கு ஒரு செக் கொடுத்து கிங் மூணு இருந்தாலும் பொசிஷன் அட்வான்டேஜாக இருக்குது பிளாக்குக்கு. ஆனால் இது நான் கொஞ்சம் யோசிச்சேன் தான், இது ஏன்னா கொஞ்சம் வேறு ஏதாவது விளையாட இருக்கலாமான்னு. ஏன்னா இந்த டெம்போ வருது, குயினுக்கு முன்னாடி அங்கே மூவ் பண்ண குயின், இங்கேருந்து குயின் D8லேருந்து D6 மூவ் பண்ணுறோம். இந்த டெம்போ வருது இல்லையா, இது என்ன கிரீஸில் போகுது, டெம்போ வருது இல்லையா, டெம்போ வருதில்ல முதலே பார்த்தா விளையாடி இருக்கணும். அதுக்கு முன்னாடி வேறு தான் நம்ம ட்ரை பண்ணணுமே தவிர இது இங்கே விளையாடு எங்கே வச்சுருந்தா இது விளையாடி இருக்கலாமோ, இது விளையாடி இருக்கலாம் போல. இது எப்பவுமே அந்த டெம்போன்றது த்ரெட், இந்த த்ரெட்டில் போய் மாட்டக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு போய் அப்படியே கெயின் ஆகிடும் கொஞ்சம். அடுத்து நம்ம வந்து பீஸில் வெளில கொண்டு வரதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அடுத்து அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை டிஃபென்ஸ் பண்ணுற வேலையவே இருக்கும் நம்மளுக்கு. இந்த த்ரெட்டில் மாட்டக்கூடாது, பார்த்து விளையாடிருக்கணும். நான் அந்த இடத்துல பின்னில் இருக்கேன்னு பார்த்தேன், நான் பின்னில் இருக்கே அதை அன்பின் பண்ணலான்னு பார்த்து விளாட்னேன். அது என்ன ஆச்சுன்னா நைட் F5 வருது. அது பாருங்க, பின்லே இருக்கே அப்படின்னு பார்த்தேன். இது மாதிரி விளையாடக்கூடாது, த்ரெட் வர மாதிரி. அடுத்து கெயின் ஆகும் அவங்களுக்கு, ஒயிட்டுக்கு அட்வான்டேஜ். அடுத்த டெம்போ எப்படி பார்ப்பாங்க, அடுத்த டெம்போனா த்ரெட், அடுத்த த்ரெட் எங்கே பண்ணலான்னு பார்த்துட்டே இருப்பாங்க பாருங்கள்.
அது இல்லையா, இங்கே வருது இல்லையா குயின் மூவ் அடுத்து இங்கே த்ரெட் வருது, இதெல்லாம் வந்து பார்த்தா விளையாடணும். சரி, ஒரு வழியாக அந்த கேமை பாருங்கள். பொசிஷன் பிளாக்கிங் பொசிஷன் இஸ் வெரி வீக். இந்த மூவுக்கு அப்புறம் குயினே போயிடுது இல்லையா ஒயிட்டுக்கு, அப்புறம் மேனேஜ் பண்ணிக்கலாம். குயின் இருக்கிற வரைக்கும் தான் வீக் இதெல்லாம். குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சமாளிச்சிடலாம் பொசிஷனை. அப்போ கூட எப்படி விளாட்னாங்க பாருங்கள். இங்கே இந்த நைட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு எஃப்ஐயில். அது எப்பவுமே டேஞ்சராகவே இருக்காது, துரத்த முடியாது. பானை இல்லை நம்மகிட்ட. பீஸ் இன்னொரு பீஸை கொண்டு வந்தாலும் திருப்பி வராங்கன்னா திருப்பி அங்கேயே வருமா அடுத்த நைட்டு, ஒரே கன்ஃபியூஸ். பிஷப் ஃபஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தேன். அந்த பிஷப்பை விட இந்த நைட்டு தான் ரொம்ப ட்ரபிள் பண்ண போகுது. சரின்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு ருக்கு கொடுத்து கூட. நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்தா கேப்சர் தான் பண்ணிக்கிறாங்களே. ஓரளவு அப்படி இப்படின்னு விளையாடி, ஆனால் விளையாடுறதெல்லாம் கரெக்டாக விளையாடி இருக்கும். பரவாயில்ல, அக்யூரஸாக விளையாடி இருக்கும். திங்க் பண்ணதெல்லாம் கரெக்டாகவே போயிருக்கு கேமில். என்ன நினச்சேன், இங்கே பாருங்கள், இது பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நம்ம இப்படி விளையாடின்னு வச்சுங்களேன், இந்த பிஷப் எங்கே வந்திருக்கு, H6 வந்திருக்கு இல்லையா. இந்த மாதிரி நம்ம வந்து இப்படி பிஷப் H6 வந்திருக்கு, நம்ம கிங் இப்படி மூவ் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன். இந்த ஃபியூச்சரில் இந்த நைட்டு இல்லைன்னு வச்சுங்களேன். இந்த நைட்டு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது, இந்த பானைக்கு F3 தள்ளி கூட நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம் வச்சு, கவனக்குறைவோ ஏதோ பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன். என்ன பண்ணுவாங்க, ஒரு டைரெக்டாக E8 செக் வரும். நைட்லாம் மூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பிளான் எக்ஸிஸ்ட். எப்பவுமே ஒரு முறை நெக்ஸ்ட் அடுத்து 1 or 2 பார்க்குறது இது லாங் டேர்ம் ப்ராசஸ். இது ப்ராக்ரஸ் பண்ணுவாங்க. இந்த டைனலை கவர் பண்ணிட்டுக்குது. இதெல்லாம் எப்படி தள்ளலாம், அந்த பானை தள்ளலாமா, பானை G5 தள்ளி அந்த நைட் எங்கிறது மூவ் பண்ண வச்சு, புரியுதுங்களா. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி, கேம் ஸ்ட்ராட்டஜியில் வரும். இதெல்லாம் இப்போ மூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த பானை எப்படி இதெல்லாம் கால்குலேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி, அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நேராக ரூக்கு வந்து இங்கே வருவாப்புல. இங்கே வந்து செக் கொடுத்து முடிஞ்சு போச்சு கேம், அவ்வளோதான். இதெல்லாம் மூவ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன், அதெல்லாம் பிளானிங். ஸோ அதனால தான் அந்த மாதிரி வரக்கூடாதுக்காக தான் என்ன பண்ணிட்டேன் நான், கிங்கு வந்து எப்பவும் இந்த இடத்துல F3 இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பட் தான் குயின் அப்பு மேனேஜ் பண்ணிக்க முடியுன்றது தான் நான் விளையாடினதை. ஓகே, நம்மளும் மேனேஜ் பண்ணிட்டோம் அதே போல். இதுக்கப்புறம் இப்போ இங்கே மூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்க, குயின் D1 வச்சுருக்குன்னா ரூக்கு அட்டாக் பண்ணுறேன், எய்ம் தான். ரூக்கு இங்கே மூவ் பண்ணுது வச்சுங்களேன். என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு கேப்சர், குயின் இன்ட்டு D2 செக் கொடுக்கிட்டோம். ஓகே, இது பேர் என்ன, இந்த டிஸ்கவர். இதில் ஒரு அட்டாக் மறைஞ்சிருக்கு. இங்கே பிஷப் வந்து குயினை இங்கே த்ரெட் பண்ணுது. இடையில இந்த பீஸ் இருக்குது. இப்போ இந்த டயகனலில் இப்படி இருக்குது. ஒரு பீஸை மூவ் பண்ண உடனே இன்னொரு பீஸில் என்ன வருது, அட்டாக் வருது. ஆனால் இந்த பீஸை மூவ் பண்ணுறது செக் கொடுக்கணும். அது செக் கொடுத்தா என்ன ஆகும், இப்போ செக்கு ஒன்று கிங்கை மூவ் பண்ணோம், இல்லை செக் ஒரு பீஸை கேப்சர் பண்ணுறோம், இல்லை பிளாக் பண்ணோம். அதெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல கேப்சர் பண்ணேன், நெக்ஸ்ட் கேப்சர் அதெல்லாம் எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒயிட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஒயிட் எதுவுமே பண்ண முடியாது. பாருங்க, படுது இந்த பான் வந்து A4 A3 A2 ஒன்று போய்டும், அவ்வளோதான், ஈஸி வின். ஸோ அதனால தான் அந்த பொசிஷன் வந்து வந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா. இது நான் கேம்லேயும் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக பீஸ் அப் ஆக போகுது அப்படின்னு. ஏன்னா பீஸ் அப்பு தான், பட் இந்த பீஸ் மொத்தமே கேப்சர் பண்ண போகிறோம் நம்ம. சரி, இப்போ இதில் மிஸ்டேக்ஸு பிளண்டர் எதுவுமே இல்லை. மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்துட்டோம். கேம்லேயே அப்படியே மூவ் பண்ணி தனியாக ஒயிட்டும் பிளாக்கும் தனியாக எடுக்கல. அப்படியே ஒயிட் ப்ளே பண்ணும்போது கொஷின் மார்க் வந்து, அப்போ ஒயிட் மிஸ்டேக் பார்த்தோம். அதே போல் பிளாக் மூவ் பண்ணும்போது பிளாக்கில் கொஷின் மார்க் என்ன, அந்த பிளாக்குடைய மிஸ்டேக்ஸ் பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் ஓப்பனிங் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஓப்பனிங் எப்படி விளையாடணும் அப்படின்னா, நான் ப்ரிப்ரேஷன் பண்ணது சொல்கிறேன் உங்களுக்கு. D4 D5 இதுதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் நான் விளையாடுவேன் மோஸ்ட்லி. ட்ரான்ஸ்போஷன் வரும்போது மட்டும்தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அது அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த C4 வரும்போது தான்
அது வேறு மாதிரி குயின்ஸ் கேம் டிக்ளைனாக கன்வெர்ட் பண்ணி விளையாடுவேன். அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு d4 d5 c4 டேரெக்டாக வரும்போது நான் கேப்சர் பண்ணிவிடுவேன். இதுக்கு அவங்க என்னென்னா அங்கே பான் வந்து e3 விளையாடுவாங்க, இல்லை e4 விளையாடுவாங்க. இப்போ இந்த 2 வெர்ஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பான் e3 விளையாடினாலும் பான் e5. சரிங்களா? சப்போஸ் இங்கே கேப்சர் பண்ணுறாங்கன்னா தென் நான் என்ஜின் ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஏற்கனவே ப்ரிப்ரேஷன் பண்ணதை வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம இங்கே கேப்சர் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ குயின்ட்டு கேப்சர் பண்ணால் கூட அது கேப்சர் இது வந்து ஐசோலேட்டட் பான். ஓகே, அது ஐசோலேட்டட் பான். இது வீக் பான். இது அவ்வளோதா. சரி, பணத்தை கேப்சர் பண்ணால் ஒரு வீக்னஸ் திங் இருக்குது. ஓகே, இப்படி இதுதான் மெயின் மூவ். ஓகே, d4 d5 c4 d into c4 இது வந்து குயின்ஸ் கேம்பிட் அக்செப்டட். இப்படி ப்ளே பண்ணால் சரிங்களா? இது c4க்கு e6 ப்ளே பண்ணால் அது குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன். இதே c4க்கு c6 ப்ளே பண்ணால் இது வந்து ஸ்லாவ் டிஃபென்ஸ். சரி, இப்போ அந்த குயின்ஸ் கேம்பிட் அக்செப்டட் அப்படி கண்டினியூ பண்ணலாம். d4 d5 c4 d into c4 பான் e3 பார்த்து நம்ம பான் e3 வந்தாலும் e5 தான். நெக்ஸ்ட்டு பான் e4 வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், இது கான்செப்ட் என்ன, உடைய சென்டர் பானை கொடுத்துட்டீங்க. சென்டர் பான் சைடில் போயிடுச்சு, அவங்க எடுத்துப்பாங்க ஃபியூச்சரில் வச்சுங்களா. சென்டர் பானை கொடுத்துட்டு சென்டர் பான் கொடுத்ததுக்கப்புறம் என்ன, பிளாக் கிட்ட ஒரே ஒரு சென்டர் பான் தான் இருக்குது. சென்டர் பான்றது எது அப்படின்னா கிங் பான் அண்ட் குயின் பான் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கிங். கிங்குக்கு முன்னாடி இருக்கிற பானும் குயினுக்கு முன்னாடி இருக்கிற பானு தான் சென்டர் பான். சரிங்களா? அதுதான் இந்த சென்டர் ஸ்கொயர் ஆக்குபை பண்ணக்கூடிய பான். அதே போல் தான் ஒயிட்டுக்கும். அப்போது பிளாக்குக்கு ஒரு சென்டர் பான் இல்லை, இப்போது குயின் பான் இந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ அதை எடுத்துப்பாங்க ஃபியூச்சரில். நம்ம சென்டரை கொடுத்துட்டு சென்டர் பானை கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம், அவங்களுடைய சென்டர் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். இப்போ அவங்ககிட்ட 2 சென்டர் பானில் அதை அட்டாக் பண்ண போகிறோம். அதுதான் சென்டர் பானை நம்ம அட்டாக் பண்ணி பிரேக் பண்ணுறது தான் எய்மு. இது கேப்சர் பண்ண மாட்டாங்க. கேப்சர் பண்ண குயின்ட்டு d1 தென் பிஷப் e6 இப்படி வந்துடும். ஸோ அப்போ பான் e5 ப்ளே பண்ணும்போது பான் d5 வரணும். இதெல்லாம் ஓப்பனிங் மூவ்ஸ். இதெல்லாம் இந்த கொஷின் இது ஓப்பனிங் லைனில் இது மிஸ்டேக்னு காட்டுது. அவங்க என்ன கான்செப்டில் அது மிஸ்டேக்னு சொல்கிறாங்க தெரியல. சரி, இது நம்ம இது கேமில் இருக்கிறது தான் அப்படி காட்டுது போடுது. இது நியூவாக அனலைஸ் பண்ணி போட்டு வைக்கலாமா? சரி, இருக்கட்டும். சரி, நைட் f6. நைட் f6க்கு பிஷப் g5 வராங்கன்னு வச்சிங்களா. இது ஓப்பனிங் நான் ப்ரிப்பரேஷன் பண்ண லைனு. பிஷப் g5 இல்லைன்னா ஐ ப்ளே த மூவ் பிஷப் டு c5. எதுக்கு பிஷப் c5னா இந்த பானை எடுக்க வராங்கன்னு வச்சுக்கலாம். பிஷப் இன்ட்டு c4 கேப்சர் பண்ணால் பிஷப் இன்ட்டு c4 பிஷப் இன்ட்டு f2 கிங் இன்ட்டு f2 நைட் இன்ட்டு e4 திரும்ப இந்த எடுத்துடலாம் அந்த பீஸை. சப்போஸ் இப்படி வராங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நீங்கள் நைட்டால் எடுக்க தேவையில்லை. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம், குயினாலே கேப்சர் பண்ணலாம். குயின் இன்ட்டு g5 செக். சப்போஸ் இப்படி கேப்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களா, கிங் இன்ட்டு e4 இது பாருங்கள் செக். இப்போ பாருங்கள் இது கேப்சர். இவொன்று இந்த கிங் எங்கே மூவ் பண்ணுறது, இப்போது லைட் ஸ்கொயர் தான் மூவ் பண்ணணும், இல்லை இதை கேப்சர் பண்ணணும். சரியா? நான் ப்ரிப்பரேஷன் பண்ண லைனு இதெல்லாம் ஓப்பனிங்ஸில் ஓப்பனிங் எடுத்து இது ப்ரிப்பரேஷன் பண்ண லைன். இது கேப்சர் பண்ண என்ன ஆகுது, இது பாருங்கள் செக். இது பேர் என்ன, இங்கே பாருங்கள் 2 பீஸ் இருக்குது ஒரே லைனில். ஒரு பீஸ் எடுக்கும்போது இன்னொரு பீஸால் என்ன ஆகுது, செக் ஓப்பன் ஆகுது. இது பேர் டிஸ்கவர் செக்கு. அப்போ இந்த மூவ் பண்ணுற பீஸை நீங்கள் கரெக்டான ஸ்கொயருக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போ சப்போஸ் யூஸ் இல்லாமல் இப்படி எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன இருக்கும், என்ன ஒரு யூஸ் இல்லை, திருப்போம் அவங்க சேவ் பண்ணிப்பாங்க. இங்கே வாங்கினா போய்டும், எந்த ஒரு யூஸ் இல்லை. இது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மூவ் பண்ணுறீங்களா, இங்கே செக்கு ஓப்பன் ஆக போகுது. நெக்ஸ்ட் செக்கு வரும்போது அவங்க கேப்சர் பிளாக் அந்த ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் தான். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம பிஷப்பு c2. இப்போ இங்கே செக் ஓப்பன் ஆகிடுச்சா, இங்கே இந்த பிஷப் என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு கிங்கு மூவ் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் கேப்சர் பண்ண வேண்டியது தான். இதுதான் ஓப்பனிங் ப்ரிப்ரேஷன், இது ஓப்பனிங் லைன். சரிங்களா? அப்போது பிஷப் எங்கே வந்தது லைன், இது d4 d5
c4, d into c4, pawn e4, pawn e5, d5, knight f6, bishop g5, then bishop c5. Bishop into c4, bishop into f2 check, king into f2, knight into e4. கிங் இறங்க மூவ் பண்ணால் திருப்பி நைட்டாலே கேப்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை குயினால கேப்சர் பண்ணிக்கலாம். சப்போஸ் கிங் இஃப் யூ மூவ் த கிங் டு king e3, then queen into g5 check, king into e4, then bishop to move f5 check. Then if you capture, or if you move somewhere here, then you can give check, capture. Okay, capture here, then you can move also. Is also playable, or here it's also playable. Then next move, capture the queen. இது ஒரு லைனு. அடுத்தது இப்போ இதை பார்த்துட்டோம். பான் e5, d5, then knight f3, இது d5, knight f6, then knight c3. இப்போ என்னன்னா இந்த b5 திரும்ப கேப்சர் பண்ணால் அதே சேம் தான். இந்த knight into e4. புரியுதுங்களா? எப்படி விளையாட வேண்டியது தான். அதுக்காக தான் இந்த b5 இங்கே ப்ளே பண்ணியிருக்கோம். இன்னொரு லைனு அப்படின்னா d4, d5, c4, d into c4, இப்படி கூட விளையாடலாம். knight c3, knight c3 இப்படி விளையாடுவாங்க. ஃபியூச்சரில் இந்த பான் e4 போகும். இதுக்கு நான் ப்ரிப்ரேஷன் பண்ண லைன் வந்து பான் c6, சப்போஸ் e4, தென் b5 இப்படி விளையாடுவேன். சப்போஸ் e4 விளையாடுனா திரும்ப அப்படியே தான் e5 விளையாட வேண்டியது தான். கேப்சர் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த கேப்சர் தென் பிஷப் e6. இப்போ என்கிட்ட ஒரு இதில் டபுள் டிப் பண்ண அடிச்சு ரெண்டு சென்டர் பண்ணதாக தான் ட்ரபுள் பொதுவாகவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் ஒரு சென்டர் பண்ண தான் இப்போது கிங் பான் மட்டும்தான் இருக்குது. இதில் டபுளாக இருக்குது. இதில் எப்படி விளையாட வேண்டியது தான் அது. இன்னொரு லைன் எப்படின்னா d4, d5, c4, d into c4. இப்போ இதுதான் ப்ளே பண்ணுறோம். இப்போது e4 இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், e5 போட்டு பிரேக் பண்ணுறோம் இல்லையா. e3 விளையாடினாலும் அதே தான், e5 போட்டு இந்த சென்டர் நம்ம அட்டாக் பண்ணுறோம் இல்லையா, பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, knight f3 விளையாடுறாங்க. எதுக்கு knight f3னா இப்போ உங்களால் e5 பிரேக் பண்ண முடியும், e5 ப்ளே பண்ண முடியாது. இதுக்கு நம்ம என்ன விளையாடணும் அப்படின்னா நைட் வந்து f6 விளையாடணும். நம்ம எதுக்குன்னா நம்ம இந்த இடத்துல e5 ப்ளே பண்ண முடியாதுன்றதுக்காக தான் அவங்க நைட் f3 விளையாடிருக்காங்க. அவங்க ஃபியூச்சரில் e4 விளையாடுவாங்க இல்லையா, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம நைட் f6 விளையாடணும். இப்போ இந்த e4 அவங்களால விளையாட முடியாது, நம்ம e5 விளையாட முடியாது. சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க, பான் e3, நம்ம என்ன பண்ணுவோம் அதே போல் பான் e6, பிஷப் இன்ட்டு c4, பான் c5 இப்படி பிரேக் பண்ணணும். சென்டரை கொடுத்துட்டு அவங்க சென்டரை பிரேக் பண்ணணும், அவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா? குயின்ஸ் கேம்பிட் அக்செப்டடில் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன, நம்ம சென்டர் பானை கொடுத்துட்றோம், குயின் பானை கொடுத்து அவங்களுடைய சென்டரை பிரேக் பண்ணுறோம். இதை மைண்டில் வச்சுன்னு நீங்கள் லைனை பார்த்துக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் இஷ்யூவால் சில மூவ்ஸ் வந்து நம்ம லைவில் வந்து கவர் பண்ண முடியல. அந்த மூவ்ஸ் பார்த்துடலாம். மூவ் நம்பர் 25, பிளாக் வந்து பான் e4 ப்ளே பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது பானுக்கு சப்போர்ட் வந்து நைட் இருக்குது, f6ல் நைட் இருக்குது. அதே போல் குயின் வந்து b4ல் இருக்குது. 2 பீஸ் சப்போர்ட் பண்ணுது, அதே போல் இந்த 2 பீஸ் அட்டாக் பண்ணுது. நைட் அண்ட் ரூக்கு அட்டாக் பண்ணுது. ஒயிட் நெக்ஸ்ட் என்ன ப்ளே பண்ணுறாங்க, ரூக் e3. இன்னொரு ரூக் வந்து ஃபியூச்சரில் ஆட் பண்ணலாம். அதே போல் இந்த இடத்துல ரூக் e3 கொண்டு வந்ததால் ரூக் வச்சு பானை கேப்சர் பண்ணலாம், p3 பானை. இதுக்கு பிளாக் என்ன ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா ரூக் e8 அப்படின்னு ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கு நைட் இன்ட்டு b3 பானை வின் பண்ணுறாங்க.
ஒயிட்டு, அதுக்கு ருக் E5. இந்த இடத்துல அட்டாக் பார்க்கும்போது ருக் E5 ப்ளே பண்ணும்போது இதுக்கு அட்டாக் பார்க்கும்போது இந்த D5 பானுக்கு வந்து 2 அட்டாக்கர் ரூக் அண்ட் நைட். டிஃபெண்டர் பார்க்கும்போது ஒரே ரூக் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த பானை வின் பண்ணிடலாம். என்ன ப்ளே பண்ணுறாங்க? ரூக் D4. இந்த குயினை த்ரெட் பண்ணுறாங்க. குயினை மூவ் பண்ணியாச்சு. குயின் B6. நெக்ஸ்ட் அதே சேம் மூவ் ரூக் இன்ட்டு D5 ஆர் நைட் இன்ட்டு D5. நெக்ஸ்ட்டு பான் G4. பான் G4 G5 ஐடியா. பான் G5 தரலாம். நெக்ஸ்ட் மூவ் நைட்டை இங்கே மூவ் பண்ண வச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 2 அட்டாக்கர் வருது. ஒரே டிஃபெண்டர் தான், அது ஐடியா. ஃபஸ்ட்டு இங்கே பிளாக் வந்து ரூக் இன்ட்டு D5. அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஐடியா இல்லை அவங்களுக்கு. ரூக் C4 ரூக் D3. ஏன்னா பிளாக்கு வந்து பீஸ் அப்பு, ஸோ அதனால் எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரை பண்ணுறாங்க அவங்க. தென் ரூக் C3 எக்ஸ்சேஞ்ச். தென் இந்த மூலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. A5 எல்லாம் வந்து லெவலில் கவர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.